வேலூர் மாநகராட்சி 50வது வார்டு பொதுமக்கள் 4 ஆண்டுகளாக சாலை இல்லாமல் அவதிப்படுவதாக மனு அளித்தார். மாநகராட்சி ஆணையர் மற்றும் கவுன்சிலர் நமக்கு நாமே திட்டத்தில் நீங்களே சாலை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறியதால் பொதுமக்கள் கொதித்தெழுந்தனர். வேலூர் மாவட்டம் வேலூர் சுற்றுலா மாளிகை எதிரே அமைந்திருக்கும் அண்ணா நகர் கிழக்கு 5, 6, 7 உள்ளிட்ட தெருக்களில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணி கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பே முடிந்துவிட்டது. தற்போது வரை சாலைகள் அமைக்காமல் கால்வாய்கள் உடைப்பு ஏற்பட்டு பல சாலைகள் துண்டிக்கப்பட்டு இருக்கிறது. மழை பெய்தால் சாலைகள் அனைத்தும் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. வயதான முதியவர்கள் ஆட்டோவில் வர முடியாத நிலை என குற்றம் சாட்டி வேலூர் மாநகராட்சி ஆணையரிடம் இதுகுறித்து 3 முறை மனு அளித்துள்ளனர். மனுவை பெற்றுக்கொண்ட மாநகராட்சி ஆணையர் 50வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அருணா விஜயகுமாரை அழைத்து அந்த இடத்தை ஆய்வு செய்து உடனே செய்து தர உத்தரவிட்டார். பின்னர் ஆணையரை சந்தித்த பகுதி மக்கள் அந்த பகுதியில் தற்பொழுது நிதி ஆதாரம் இல்லை என்றும் வேண்டுமென்றால் பொதுமக்கள் நீங்களே நமக்கு நாமே திட்டத்திற்கு சாலை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறியதாக தெரிகிறது. கொதித்தெழுந்த மக்கள் நாங்கள் குழாய் வரி கட்டுகிறோம், வீட்டு வரி கட்டுகிறோம், நாங்களே சாலை அமைத்துக் கொள்ள மாநகராட்சி நிர்வாகம் எதற்கு என்று கேள்வி எழுப்பி பொதுமக்கள் இன்று ஒன்று கூடி மாமன்ற உறுப்பினருக்கு எதிராகும் வேலூர் மாநகராட்சி ஆணையருக்கு எதிராக அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் செய்தியாளர்களை சந்தித்து குறைகளை தெரிவித்தனர். தமிழகத்திலே இதுபோன்ற வினோத மாநகராட்சி இருக்காது. பொதுமக்களே பணத்தை போட்டு சாலை அமைத்துக் கொள்ள அறிவுறுத்தும் மாமன்ற உறுப்பினர் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அப்பகுதி மக்கள் கொதித்தெழுந்தனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் வேலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ். ராஜேஸ்வரனுடன் உங்கள் தவசி ரமேஷ். அது வந்து அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் நிறுத்திடுறாங்க. இந்த பக்கம் எந்த மழை தண்ணி வந்தாலும் அப்படியே நிக்குது. மழை தண்ணி தேங்கி அப்படியே நிக்குது. அப்படியே எல்லார் வீட்லயும் தண்ணி தேங்கி நிக்குது. எந்த தண்ணி போக மாட்டேங்குது. மொத்த மண்ணு அப்படியே அடிச்சு தண்ணி தண்டமா இருக்கு. தண்ணியும் வர தண்ணி குழா தண்ணி வரது இல்ல. குழா தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. இந்த ரோடுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. ஒரு வண்டி போனால அவ்வளவு டஸ்ட் வருதுங்க சார். எவ்வளவு ஒரு லாரி கல்லு வர முடியல, கஷ்டமாகுதுன்னு சொல்லு பாட்டி. வர முடியாதுப்பா. வர முடியாது. அவங்க நடக்க முடியாது. அவங்களால ரோடு இல்லங்க. எங்க ஆட்டோ வந்து எல்லாம் சாதாரண இப்ப இல்ல. ஆட்டோவே விட்டு வரமாட்டேன். மேடும் பள்ளமா ஆட்டோக்காரங்க எவனும் வரமாட்டேன்றாங்க. இந்த பக்கமே அதே இந்த கடைசியில வரணும் வரவே மாட்டேன்றாங்க. எங்க வெளியில போன ஒரு அவசரத்துக்கு அவங்களுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் போட்டு டெம்பரரி ரோடு அண்ணா நகருக்கு வரணும்னா ஆட்டோக்காரன் கூட்டம் யார் கூட்டம் வரமாட்டாங்க. ஸ்ட்ரீட்டுக்கு அந்த பக்கமே நின்றுட்டு ஒரு 500 மீட்டர் நடந்து வர்ற மாதிரி தான் எங்களுடைய நிலைமை இருக்குது. எமர்ஜென்சிக்கு ஆம்புலன்ஸு எல்லாம் எதுவும் வர்றதில்லை. இப்போ இது வந்து மோர் தென் 4 இயர்ஸாக இந்த கண்டிஷனில் இருக்குது. எத்தனையோ தடவை நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். தெர் இஸ் நோ ரெஸ்பான்ஸ் அட் ஆல் ஃப்ரம் த கார்பரேஷன் சைட். பொதுமக்களுடைய ரொம்ப நாள் கோரிக்கைகள் இது. ஃபஸ்ட்டு வந்து இந்த ரோடை வந்து சேங்ஷன் ஆகாமையே இருக்கிற நல்ல ரோடை இவங்க பேர்த்தெடுத்துட்டு இவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இப்போ கிட்டத்தட்ட 4 வருஷமாக இந்த ரோடை வந்து அப்படியே விட்டுட்டாங்க. பாதாள சாக்கடை இன்கம்ப்ளீட்டடு. காவா சேங்ஷன் ஆகிருக்கு. பட் காவாவும் உங்களுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகி துர்நாற்றம் எடுத்து ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. ஸோ 2வது பாயிண்ட், நாங்கள் இதுக்கிட்ட 4 வாட்டி நாங்கள் எங்களுடைய பேட்டவாசிகள் எல்லாம் போயிட்டு கமிஷனரையும் பார்த்து எல்லாரையும் பார்த்து மனு கொடுத்தோம். அதுலேயும் எந்த வித இதுவும் இல்லை. அவங்களும் ஸ்டெப் எடுக்கிறேன்றாங்க. பட் அவங்களுக்கு மேலே இருக்கிற இடத்துல அது வந்து யூனிஃபார்ம் மெத்தட் இல்லை. ஸோ பண்ணது ஒன்று எடுத்தது ஒன்று. கேட்டால் கடைசியில் கேட்டால் நீங்களே நான் உங்கள் திட்டத்தை நமக்கு நாமேன்னு ஒரு திட்டம் இருக்குது. அது ரொம்ப அருமையான திட்டம். அதில் நீங்கள் போட்டு நீங்கள் அதில் ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த ப்ளூ பைப் ஒகேனக்கல் தண்ணி வந்து இவங்க பிளாஸ்டிக் பைப் போட்டு கிட்டத்தட்ட போட்டு 3வது நாளே மொத்தம் எல்லாத்தையும் வஞ்சிருச்சு. நீங்கள் அப்பப்போ நீங்கள் பிளம்பரை கூப்பிட்டு பண்ணிங்க. ரோடு போடும்போது நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்கிறோம். ரோடுக்கும் வழி இல்லை, அந்த தண்ணிக்கும் வழி இல்லை. பழைய பைப்பில் தண்ணி வருதுன்னு கேட்டால் பழைய பைப்பில் ஒன்றுமே தண்ணி வராதுன்றாங்க. ஸோ இது மாதிரி எதை கெடுத்தாலும் முரண்பாடாகவே சொல்கிறாங்க. கேட்டால் ஒரே ஒரு வார்த்தை எங்களுக்கா நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னு கேட்குறாங்க. இது ஜனநாயகப்படி ஒரு சொல்கிற மெத்தடுங்களா இது? இது ஒன்றுத்துக்கு பதில் சொல்லிட்டோம். நாங்கள் எவ்வளோ இடத்துல ரிக்வஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ சார் மிஸ்டர் சார் மாதவன் சார் லெக்சரர் மிஸ்டர் எக்ஸ் ஆர்மி இருக்காரு. இவரை வீட்டில் உள்ளே வச்சு பூட்டுறாங்க. ஏன்னா வெளியே வந்து 3 வாட்டி ஊன்ட்டாருங்க. ஸோ இவர்
உச்ச வெயில கூட நடக்கக்கூடிய ஒரு அருமையான எக்ஸ் ஆர்மியை வந்து உள்ள வச்சு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் பள்ளத்தில் வந்தாங்க. ஒரு டெம்பரவரி எம்சென்ட் ஒர்க்கு கூட நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்க 4 மாதம் ஆச்சுங்க. அதுலேயும் அப்டேட்டிங் இல்லை. ஸோ எதுவுமே 100% வந்து அவங்க வந்து வாயால் கதை சொல்லிட்டு போகிறாங்களே ஒழிய எந்த அப்டேட்டிங் இல்லை சார். ஏதாவது நாங்கள் ஒன்றும் ரொம்ப கேட்கல சார். கேட்டால் ஓட்டு போட்டேன்னு கேட்குறாங்க. இது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் சார். எல்லா சீனியர் சிட்டிசன் சார், மோஸ்ட்லி ஒரு சீனியர் சிட்டிசன் பண்ணுற அஃபெக்டட் உங்களுக்கு அந்த அளவுக்கு அது வந்து இதில் கடைசியாக நேற்று நாங்கள் கேட்ட கோரிக்கை உயிர் சேதம் இருந்தால் தான் இதுக்கு வழிபிறக்குமான்னு கேட்டேன் சார். அவங்கள கடைசியாக கேட்ட கேள்வி, யாராக இருந்தாலும் தயவுசெய்து வந்து ஒரு விசிட் பாருங்கள். உங்களுக்கு நாங்கள் சொல்கிறத நீங்கள் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு அதுக்கு ஒரு விடிவுகாலம் பிறக்கும் சார். ஸோ நல்லா அந்த ரோடை பேச்செடுத்து தான் எங்களுடைய முதல் கோரிக்கை. இவங்க வசதிக்கு பேச்செடுத்துட்டு ஃபண்டு வரல அலாட் ஆகலன்னு சொல்கிறது ஏற்றுக்க முடியாது சார். ஸோ இதுக்கு உடனடியாக எல்லா விதத்திலையும் நீங்கள் முன்னேற்றி இதுக்கு ஒரு அப்டேட் பண்ணி நாங்கள் 7வது குறுக்கு தெரு மக்களுடைய மனமார்ந்த வேண்டுகோள்.